Model for renal function tests, RFT, urea, PUN, creatinine, uric acid, creatinine clearance, urine microalbumin, urinary protein. Renal function test. Renal function test என்பது கிட்னி ஹெல்த் மற்றும் ஃபங்க்ஷனை அசஸ் செய்யும் பிளட் மற்றும் யூரின் டெஸ்ட் குரூப் ஆகும். இது ஆர்எஃப்டி மூலம் ஆக்டிவ் கிட்னி டிசீஸ் கண்டறிய, கொரானிக் டிசீஸ் என்று மானிட்டர் செய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எஃபெக்டிவ்னஸை அசஸ் செய்யும் உதவும். இன்ட்ரோடக்ஷன் பண்ண பிரின்சிபல். கிட்னி மற்றும் உடல் முக்கிய வேலை செய்கின்றன. கிட்னி முக்கிய ஃபங்க்ஷன் வந்து தினமும் சுமார் 180 லிட்டர் பிளாஸ்மா ஃபில்டர் செய்கிறது. மெட்டபாலிக் வேல்யூ ப்ரொடியூஸை வேஸ்ட் ப்ரொடியூஸை வெளியேற்றுகிறது. அதில் யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் மற்றும் ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் செய்கிறது. எலக்ட்ரோ பேலன்ஸை ரெகுலேட்டர் செய்து பாடி ஆசிட் பேசிக் பேலன்ஸை மெயின்டைன் செய்கிறது. ஆர்எஃப்டி குறிப்பாக கிட்னியில் உள்ள நெஃப்ரான் ஃபங்க்ஷனை இன்டர்கிரேட்டிவ் அச்சஸ் செய்ய உதவுகிறது. டெஸ்ட் மெத்தடாலஜி சீரம் கிரியாட்டின் பிரின்சிபல். சீரம் கிரியாட்டின் மெச்சர் செய்து காமன் ஜாப்பிஸ் ரியாக்ஷன் பயன்படுத்தி கிரியாட்டிவ் பைருவிக் ஆசிட் ஆல்கலைன் மீடியம் லோ கிரியாட்டின் பைருவேட் காம்ப்ளெக்ஸ் மூலம் ரெட் ஆரஞ்சு கலர் பிரதிபிட் ஆகும். கலோரிமீட்டர் மெச்சர் செய்து கலர் இன்டென்சிட்டியை வச்சு கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்டறியலாம். சாம்பிள் டாக்குமெண்ட். சாம்பிள் சீரம் பிளஸ் பிளாஸ்மா பொட்டன்ட் பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கப்பட்ட மெத்தடாலஜி படி பாசின் பிளட் சாம்பிளை நம்ம பயன்படுத்தப்படும். பிளட் யூரியா நைட்ரஜன் PUN யூரியா ஃபுல் யூரியா என்சைம் யூரியாவை பிரேக் டவுன் செய்கிறது. யூரியா அமோனியா பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் அமோனியாவை மெச்சர் செய்கிறது. மெத்தட் கலோரிமெட்ரிக் மெத்தட். அமோனியா பெர்த்தோலாட் மூலம் மெச்சர்கபிள் கலர் உருவாகும். என்சைமெட்ரிக் அல்ட்ராவயலட் மெத்தட். அமோனியா ரிலேட்டட் என்சைமெட்ரிக் ரியாக்ஷன் NADH ஆக்சிடேஷன் மெச்சர் செய்யப்படுகிறது. NADH சேஞ்சை வைத்து யூரியா கான்சன்ட்ரேஷனை நம்ம கால்குலேட் செய்யலாம். சாம்பிள் பாசின் பிளட் சீரம் பிளஸ் பிளாஸ்மா. இம்பார்ட்டன்ட் யூரியா மெத்தட் பயன்படுத்தி சோடியம் புளோரைடு போன்ற ஆன்டிகோகுலேஷன் அவாய்ட் செய்ய வேண்டும். சோடியம் புளோரைடு யூரியா இன்சிபேட் செய்யலாம். கிரியாட்டின் டெஸ்ட் பிரின்சிபல். கிரியாட்டின் கிளியரன்ஸ் டெஸ்டின் கிளாமரல் ஃபில்டரேஷன் ரேட்டை எஸ்டிமேட் செய்து உதவுகிறது. இதற்கு பிளட் பிளாஸ்மா கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷன் மற்றும் யூரின் கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷன் இரண்டும் கம்பேர் செய்து 24 hours யூரின் கலெக்ஷனை பயன்படுத்தப்படுகிறது. சாம்பிள் சீரம் சாம்பிள் in time 24 hours urine sample. Estimated GFR பிளட்டில் உள்ள சீரம் கிரியாட்டின் மற்றும் பேஷண்ட்டில் சில டயோகிராபிக் கிளினிக்கல் வேரியபிள்களை பயன்படுத்தி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மூலம் கால்குலேஷன் செய்யப்படுகிறது. காமன் ஈக்குவேஷன் CKT plus EPI MDR ஃபேக்டர் சீரம் கிரியாட்டின் ஏஜ் சேர்த்து. Human body back side to kidney structure, renal column, structure of kidney, renal glomerulus, the page of renal pyramid, renal capsule, renal papillae and renal cortex, minor renal calculus, renal pelvic, left urethra, major renal calculus, renal media. The human body of the external artery, afferent diaduria, deferent anatomy, glomerular capsule, glomerulus, and digital convoluted lab to collect enough touch. The urine protein and microscopic urine analysis.
urine routine microscopic examination. Principle urinary chemical reagent டிப்ஸ்டிக் பயன்படுத்தி யூரினில் இருக்கும் சப்டன்ஸை செமி குவான்டிட்டிவ் டிடெக்ட் செய்கிறது. டிப்ஸ்டிக் மூலம் புரோட்டீன், அல்புமினே, அல்புரியா, குளுக்கோஸ் மற்றும் பிளட் பிஹெச் மென்னஜை ஆகியவற்றை செக் செய்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் யூரின் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் செய்து ஆர்பிசி மற்றும் டபிள்யூசி கேட்ச் போன்றவற்றை பார்க்கப்படுகின்றன. சாம்பிள் ரவுண்டம் யூரின் அல்லது பச்சு யூரினரி மிட்டம் யூரினர் கண்டென்ட் குறைக்க உதவுகிறது. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேக்சின் கொடுக்கப்பட்ட புரோட்டோகால் படி 8 to 12 hours வேக்சின் ரெக்கமெண்டட். டயட்டரி இன்டர்ஃபரன்ஸ் குறைக்க உதவும். குக்கிடு மீட் டச்சுக்கு முன் 4 to 6 hours குக்கிடு மீட் அவாய்ட் செய்ய வேண்டும். மீட் இன்டேக் கற்கலாம் கிரியாட்டின் லெவல் அதிகரிக்கலாம். ஹைட்ரஜன் அட்யூக்யூட் ஹைட்ரஜன் மெயின்டைன் செய்து எக்ஸிக்யூட் வாட்டர் இன்டேக் அவாய்ட் செய்கிறது. அதிகம் வாட்டர் குடித்தால் யூரின் மிகவும் டைலூட்டாக ஆகலாம். இன்டர்ஃபரன்ஸ் மெத்தட் சப்ஸ்டன்ஸ் கிரியாட்டின் எஸ்டிமேட் இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். எக்ஸாம்பிள் 5 dose கேப்லூட் மாக்சைடு, அஸ்பார்பிக் ஆசிட், விட்டமின் சி, குளுக்கோஸ். இவை அசை பொறுத்து ஃபிளாஷ் பாசிட்டிவிட்டி அல்லது ஃபிளாஷ் நெகட்டிவாக ரிசல்ட் ஏற்படுத்தலாம். புரோட்டீன் யூரியா தற்காலமாக அறிகிறலாம். ஹெவி எக்ஸசைஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ. ரெஃபரன்ஸ் யூரம் கிரியாட்டின் செட் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் மேல் 7.74 1.35 mg/dl, female 0.59 1.09 mg/dl, 7 to 20 mg/liter. Pan blood ureate nitrogen. Uric acid male 4.0 to 8 to 5 mg/dl, female 2.7 to 7.3 mg/dl. Creatinine clearance male 110 to 150 ml per ml per 1.73 m2, female 100 to 130 ml per ml per 1.73 m2. GRF greater than 19 ml per ml per 1.73 m2. Generally formula. Generally normally EGRF kidney filtration and estimates. Quick revision: urinary and distributed protein, glucose, blood pH. Microscopy, RPC, WBC test. Patient preparation 8 to 12 hours. Vaccine cooked, meat award. Blood urea nitrogen. Market summary. Urea blood urea nitrogen test. யூரியா டெஸ்ட் என்பது பிளட்டில் இருக்கும் யூரியா அளவை மெஷர் செய்து பயோகெமிக்கல் டெஸ்டை பயன்படுத்துவார்கள். இது முக்கியமான கிட்னி ஃபங்க்ஷன் அசஸ் செய்ய டைஹைட்ரஜன் கண்டறிய புரோட்டீன் மெட்டாபாலிசம் எவலட் செய்கிறது. யூரியா என்பது புரோட்டீன் மெட்டாபாலிசம் முக்கிய வேஸ்ட் ப்ரொடியூஸாக யூரியா எப்படி உருவாகிறது? புரோட்டீன் மெட்டாபாலிசம் அமோனியா உருவாகிறது. லோ லிவர் யூரியா சைக்கிள், லோ யூரியா சைக்கிள், பிளட் யூரியா, kidney filtration, urine excretion. Protein enzymatic kinetic ultraviolet method. The method urea enzyme முதலில் யூரியாவை பிரேக் டவுன் செய்கிறது. Step 1 யூரியா ஹைட்ரோலைசிஸ், யூரியா plus H2O, low யூரியா அமோனியா plus கார்பன் டை ஆக்சைடு. Step 2 அமோனியா ரியாக்ஷன், உருவான அமோனியா பீட்டா
குளுட்டனேட் உடன் ரியாக்ஷன் செய்கிறது. இந்த ரியாக்ஷனுக்கு குளுட்டமேட் ஹைட்ரோஜினேஸ் NADH தேவைப்படுகிறது. ரியாக்ஷன் நடக்கும்போது NADH கன்சூம் ஆகிறது. ஸ்டெப் 3 ஸ்பெக்ட்ரோபோட்டோமெட்ரிக் டிடெக்ஷன் NADH அப்சர்வேஷன் 340 nm வேவ்லென்த்தில் மெஷர் செய்கிறது. ரியாக்ஷன் நடக்கும்போது NADH அப்சர்வேஷன் குறையும். NADH அப்சர்வேஷன் டிகிரீஸ் ரேட் யூரியா கான்சன்ட்ரேஷன். மெத்தடாலஜி மாடர்ன் மெத்தட் கிட்னி அல்ட்ராவயலட் என்சைமேட்டிக் அசே. இது காமன்லி யூஸ் செய்கிற மெத்தட் ஆகும். 340 nm இல் NADH அப்சர்வேஷன் செய்து மெஷர் செய்யப்படுகிறது. ஓல்டு மெத்தட் டயாக்டிவ் மோனோ DMO மெத்தட் ஆகும். யூரியா டைரக்ட்லி மோனோ அசிமின் உடன் ரியாக்ஷன் செய்கிறது. பிங்க் கலர் காம்ப்ளெக்ஸ் உருவாகும் அந்த கலர் இன்டென்சிவ் கலோரிமீட்டருக்கு மெஷர் செய்யப்படுகிறது. Sample requirement fasting serum for plasma commonly preferred. Plasma பயன்படுத்தினால் ஹைப்பரின் ETA ஆன்டிகோகுலன்ட் பயன்படுத்தப்படும். சாம்பிள் சீரம் ஃபார் ஹைப்பரின் பிளாஸ்மாவை ETA பிளாஸ்மா செய்யப்படும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பொதுவாக யூரியா டெஸ்டிங் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. ஆனால் ஃபாஸ்டிங் சாம்பிள் ப்ரிஃபர்ட் ஆக இருக்கலாம். ஏன் அதிக புரோட்டீன் ரிச் மேல் எடுத்தால் பிளட் யூரியாவை தற்காலிகமாக அதிகரிக்கலாம். Reagent and instrumentation. Urease, GLTH and clotam hydrogenase, NADH, beta alpha ketochloride buffer கைனடிக் அல்ட்ராவென்ஜமெட்டிக் மெத்தட் ஆகும் பயன்படுத்தப்படுகிறது. இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செமி ஆட்டோமேட்டட் பயோகெமிஸ்ட்ரி அனாலிசர் அல்லது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பயோகெமிக்கல் அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. ப்ரொசீஜர் ஸ்டெப் 1 ஒர்க்கிங் reagent and manufacturing information படி ரீகன்ஸ்ட்ரக்டட் ப்ரிப்பேர் செய்யப்படும். பிப்பட்டின் பெர்க்யூபிக் வால்யூம் ரியேஜன் மற்றும் பேஷண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் செய்யப்படும். இன்குபேஷன் ஸ்டெப் 3 ரியாக்ஷன் மிக்சர் பொதுவாக 37 டிகிரி சி இன்குபேட்டர் செய்யப்படுகிறது. கைனடிக் குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் அப்சர்வேஷன் மெஷர் செய்யப்படுகிறது. NADH அப்சர்வேஷன் 340 nm இல் மானிட்டர் செய்யப்படும். அப்சர்வேஷன் டிகிரீஸ் ரேட் பீட்டா யூரியா கான்சன்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அடல்ட் யூரியா 7 to 20 mg per liter அப்சர்மெட்லி 2.5 7.1 mmol per liter. ரெஃபரன்ஸ் லெபார்டரி மற்றும் மெத்தடுக்கு பொறுத்து சிறிது மாறுபடலாம். கேசஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் யூரியா. யூரியா அதிகமாக இருப்பதற்கு ப்ரீ ரீனல் மற்றும் ரீனல் கேட்சாக இருக்கலாம். ப்ரீ ரீனல் கிட்னிக்கு பிளட் ஃப்ளோ குறைவதால் அது யூரியா அதிகரிக்கலாம். டைஹைட்ரஜனேஷன் congestive heart failure, high protein diet, several gastrointestinal bleeding. Renal cat kidney itself பாதிக்கப்படும் போது actual cat kidney failure, chronic kidney disease, glomerular nephritic. கிட்னி ஃபில்டரேஷன் குறைந்தால் யூரியா பிளட் அக்குமுலேட் ஆகும். குவாலிட்டி கண்ட்ரோல் அக்செப்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மெட்டீரியல் பயன்படுத்தும் போது குறைந்த 2 லெவல் இருக்கும். நார்மல் கண்ட்ரோல், பத்தாலஜிக்கல் அப்நார்மல். குவாலிட்டி கண்ட்ரோல் பொதுவாக டெய்லி ரன் செய்யப்படுகிறது. குவாலிட்டி எவல்யூஷன் ரிசல்ட்டை வெளிவில் ஜெனிக்கிங் எஸ்டாப்ளிஷ்ட் சுட்டி அக்செப்டபிள் லிமிட்டுக்குள் இருக்க வேண்டும். பொதுவாக +2 லிமிட் பயன்படுத்தப்படுகிறது. குவாலிட்டி லிமிட் வழியாக இருந்தால் பேஷண்ட் ரிசல்ட் ரிப்போர்ட் செய்வதற்கு முன் சரியாக இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன். இன்டர்ஃபரன்ஸ் சில சப்ஸ்டன்சிவ் அசை ரிசல்ட்டை இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். ஹை பைல்ருபின், ஹை ட்ரைக்ளிசரைட், எவரேஜ் ஹீமோலைசிஸ். இவை குறிப்பாக சில கலோரிமெட்ரிக் அசைக்கு இன்டர்ஃபரன்ஸ்
பயன்படுத்தலாம். யூரியா இன்ஹிபிஷன், குளோரைடு, புளோரைடு மற்றும் ஹெவி மெட்டல்ஸ் மூலம் யூரியா எம்சம் இன்ஹிபிட் செய்யப்படும். கிளினிக்கல் கசா எக்ஸாம்பிள், பேஷண்ட் ப்ரொஃபைல் 55 years old male, symptoms extremely fatigue, nasal airless edema, lafontaine, serum urea 85 mg plus TL high, serum creatinine 4.2 mg per liter high, இரண்டும் சிக்னிஃபிகன்ட் லெவல் இன்டர்பிரேஷன் அந்த யூரியா கிரியாட்டின் இரண்டும் அதிகமாக இருப்பதால் சிக்னிஃபிகன்ட் டயடாயும் சப்ஜெக்ட் செய்கிறது. இது போஸ்ட் ரீனல் அப்சர்வேஷன் அல்லது குரானிக் கிட்னி டிசீஸ் போன்ற கண்டிஷன் கிளினிக்கல் கன்சல்டேஷன் செய்யலாம். என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் மற்றும் அப்சர்வேட்டிவ் ஊரோபாத்தில் காரணங்களால் யூரினரி அப்சர்வேஷன் ஏற்படலாம். Question: why is the blood urea expressed? Blood urea nitrogen. PUN என்பது யூரியா மாலிகுலில் இருக்கும் நைட்ரஜன் புரோட்டான் மற்றும் மெச்சர் செய்கிறது. யூரியா மாலிகுலில் 2 நைட்ரஜன் பாட்டம் உள்ளன. நைட்ரஜன் புரோட்டான் ஸ்டாண்டர்டு மெச்சர் செய்து டிஃபரண்ட் லேபரட்டரி மூலம் ரிசல்ட்டை கம்பேர் செய்து. Second question: how does a high protein diet affect the urea level? புரோட்டீன் ஆஃப் அமோனியா ஆசிடாக பிரேக்டவுன் ஆகிறது. அமோனியா ஆசிட் லிவர் டீமினேஷன் அடைகிறது. இதனால் அமோனியா உருவாகிறது. அமோனியா டாக்சிக் என்பது லிவர் என்பது யூரியாவாக மாற்றுகிறது. புரோட்டீன் அமினோ ஆசிட் அமோனியா யூரியா. புரோட்டீன் அமினோ ஆசிட் அமோனியா யூரியா. அதனால ஹை புரோட்டீன் டயட் பிளட் யூரியா டெம்பரரியா இருக்கு. தேர்ட் கொஸ்டின்: what is the pre-renal kachai level in urea? Decreased blood flow kidney is major pre-renal kachai. Multiple question. Master laboratory biochemistry test. Blood urea nitrogen. Introduction. Blood urea nitrogen என்பது blood யூரியாவில் இருக்கும் நைட்ரஜன் அளவை மெஷர் செய்யக்கூடியது. இது முக்கியமான கிட்னி ஃபங்க்ஷன் வேல்யூல் செய்யவும், லிவர் ஃபங்க்ஷன் அசஸ் செய்ய, ஹைட்ரஜன் செகண்ட் எவ்வளவு செய்யவும் பயன்படுகிறது. பிரின்சிபல் புரோட்டீன் பிரேக் டவுன், புரோட்டீன் லோ அமோனியா புரோட்டீன் அமோனியா ஆசிட் லோ அமோனியா புரோட்டீன் மற்றும் அமோனியா ஆசிட் மெட்டபாலிசம் என்பது அமோனியாவை உருவாக்கிறது. யூரியா ஃபார்மேஷன் அமோனியா டாக்சிக் என்பது லிவர் அதே யூரியாவாக மாற்றுகிறது. அமோனியா ஆசிட் டாக்சிக் என்பது லிவரை அதே யூரியாவாக மாற்றுகிறது. அமோனியா லிவர் யூரியா. கிட்னி எக்ஸ்ட்ராக்ஷன் உருவான யூரியா பிளட் வழியாக கிட்னி செல்கிறது. கிட்னியை யூரியாவை ஃபில்டரேட் செய்து யூரின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. என்சைமேட்டிக் அல்ட்ராவயலட் மாடர்ன் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் காமன்லி என்சைமேட்டிக் அல்ட்ராவயலட் பயன்படுத்தப்படுது. செப்பன் யூரி ரியாக்ஷன் யூரியா பிளஸ் வாட்டர் யூரிக் லோ யூரியா அமோனியம் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸ்டெப் 2 LTH உருவான அமோனியா ரியாக்ஷன் GLTH ரியாக்ஷன் அமோனியாவை கியூட்டோ குளோரைடு மற்றும் NTHஐ ரியாக்ஷன் செய்கிறது. இந்த ரியாக்ஷனுக்கு GLTH குளூட்டமேட் ஹைட்ராக்சன் எம்சம் தேவைப்படுகிறது. ஸ்டெப் 3 NATH ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் போது NATHஐ NAT ஆக மாற்றுகிறது. NAT பிளஸ் ஆக மாற்றுகிறது. இதனால் NAT அப்சர்பேஷன் குறைகிறது. இந்த அப்சர்பேஷன் சேஞ்சை 340 nm வேலிருந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் மெஷர் செய்கிறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்: டிக்ரீஸ் இன் NATH அப்சர்வேஷன் to 340 mm பேண்ட் கான்சன்ட்ரேஷன், அதாவது PUN ஐயவும் ரியாக்ஷன் NAT கன்ஃபிகரேட்டிவ் T அப்சர்வேஷன் டிக்ரீஸ் ஆகிறது.
Mixture of blood urea nitrogen. Test preparation procedure is result and more. GAN urea cycle, then and urea extraction ammonia. PUN nitrogen, blood urea nitrogen and urea. Liver urea nitrogen kidney then extraction. Fraction sample 2 ml clot. Uniter MGTL involved 10 to 20 MGTL. Report daily method of chemistry. Blood urea nitrogen test. Measure blood urea. Diagnosis discharge during general health checkup. Monitor treatment. Sample requirement. Serum or plasma. Lithium hybrid. Collection tube. Red tap plain tube. Septic serum separated tube. Galm area tube. Sample stability room temperature up to 24 hours. 2 to 8 degrees C. Up to 3 days. Longer storage present. Patient preparation vaccine. Basic PUN test என்றால் strict fasting general தேவையில்லை. ஆனால் PUN comparative metabolic panel அல்லது லிப்பிட் பேனல் ஒரு பகுதியாக ஆர்டர் செய்யப்பட்டால் laboratory protocol படி 10 to 12 hours fasting தேவைப்படலாம். ஹை புரோட்டீன் ஃபுட் டெஸ்டுக்கு முன் ஹை புரோட்டீன் மீல் அவாய்ட் செய்வது நல்லது. அதிக புரோட்டீன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் ஹையர் ஆகும். ரியாக்ஷன் யூரியா ப்ரொடக்ஷன் PUN டெம்பரரி ஆகும். reagent and enzymatic ultraviolet மெத்தட் முக்கியமாக reagent ஆகும். யூரியா ஆல்பா கெட்டோகுளோரைடு NaTH குளுட்டமைடு டைஹைட்ரஜனேஸ் இன்டர்மிட்டேஷன் PUHmetric கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் பயன்படும். எக்ஸாம் பிக்மெண்ட் கலர் ரோசட் கேபிள் அபவுட் procedure and separation blood sample centrifugation செய்து இதனால் blood centrifugation serum plasma separate செய்யப்படும். செப்பரேஷன் சீரம் பிளாஸ்மாவை ஆட்டோமேட்டட் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் லோட் செய்ய வேண்டும். கால்குலேஷன் அனாலிசிஸ் சாம்பிள் யூரியா குளுட்டமேட் டைஹைட்ரஜனை ரீஜன் உடன் மிக்ஸ் செய்து ரியாக்ஷன் NaT பயன்படுத்தப்படுகிறது. 340 nm அப்சர்வேஷன் சேஞ்சில் ரேட்டு மெஷர் செய்யப்படும். அப்சர்வேஷன் சேஞ்சை அட் 340 nm கான்சன்ட்ரேஷன் ப்ரோ பிளட் சென்ட்ரிஃபியூகேஷன் செமி per பிளாஸ்மாவை அனாலிசிஸ் யூரியா CLT 340 mm ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் until 224 mg per liter. Observed material 7.1 mm mole per liter. Children 1 to 70 years 7 to 20 ml. Elderly PUN value slightly higher ஆக இருக்கலாம். ஏஜ் ரிலேட்டட் ரிடக்ஷன் இன் கிட்னி ஃபங்க்ஷன் அதற்கு ஒரு உதாரணமாக ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் மெத்தட் அண்ட் பேஷண்ட் பாப்புலேஷனாக பொறுத்து மாறலாம். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் PU டெஸ்டை முக்கியமாக ரீனல் ஃபங்க்ஷன் அக்சஸ் செய்ய, ஹெப்பாட்டிக் ஃபங்க்ஷன் எவல்யூஷன் உதவ, கிட்னி டிசீஸ் கண்டறிய, ஹைட்ரஜன் போன்ற கண்டிஷனை அக்சஸ் செய்ய இது பயன்படுகிறது. PU கிரியாட்டின் இது PU இன்டர்செப்ட் செய்வது சீரம் கிரியாட்டின் உடன் சேர்ந்து பார்க்கும்போது இது கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபார்முலா கிரியாட்டின் PUN இந்த இம்பார்ட்டன் நிலையில் பார்சபிள் கேட்சப் டிஃபரன்ஸ் செய்ய முடிகிறது. ப்ரீ ரீனல் கிட்னி பிளட் ஃப்ளோ குறைவதால் போன்ற காரணங்களால் ரீனல் கிட்னி ஃபங்க்ஷனை டிடெக்ட் செய்யப்படுகிறது. போஸ்ட் ரீனல் யூரினிக் அப்சர்வேஷன் பயன்படுத்தப்படுகிறது. in case of increase and decrease value, increase by PU
அட்ரோமியா அதிகரிப்பு அட்ரோமியா. இதற்கு ப்ரீரீனல், ரீனல், போஸ்ட் ரீனல் மற்றும் அதர் இருக்கலாம். ப்ரீரீனல் கிட்னி பிளட் ஃப்ளோ குறைவதால் பியூஎன் அதிகரிக்கும். கன்ஜெக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், டீகேட்டட் ஸ்ட்ரோக் அண்ட் ஜிஎல் ப்ளீடிங். TML, pre-renal blood flow and low GFR decrease happen. Renal cancers, கிட்னி நேரடியாக டேமேஜ் ஏற்படலாம். அக்யூட் கிட்னி டிசீஸ், chronic kidney disease, glomerulonephritis, blood கிட்னி ஃபில்டரேஷன் குறைவதால் பியூஎன் பிளட் அக்குமுலேட்டர் ஆகிறது. போஸ்ட் ரீனல் கேஸ், urinary tract, kidney stone, enlarged prostate, other urinary tract of observation. Other cases கிட்னி டிசீஸ் இல்லாமலும் பியூஎன் அதிகரிக்கலாம். ஹை புரோட்டீன் இன்டேக், செவரல் பிளான், ஸ்டீராய்டு யூஸ். டிக்ரீஸ் ஆஃப் பியூஎன் குறைவதற்கு முக்கிய லிவர் டிசீஸ், லிவர் ஃபெயிலியர், செவரல் பாரான்செல்மா டிசீஸ். லிவர் தான் அமோனியாவை யூரியாவாக மாற்றுகிறது. லோ புரோட்டீன் இன்டேக், மால்நியூட்ரியன், starvation, strict low protein and diet. Protein metabolism low, reaction to urea production low. Over hydrogen blood அதிகமாக டைலூட் ஆகும். ஓவர் ஹைட்ரஜன் டைலூட் பியூஎன். அட்வான்டேஜ் பிரெக்னன்சி, பிரெக்னன்சியில் ஜிஎஃப்ஆர் அதிகரிப்பதால் யூரியா அதிகமாக ஃபில்ட்ரேஷன் எக்ஸிட் ஆகும். ஜிஎஃப்ஆர் ஹையர், யூரியா எக்ஸிஷன் ஹை, பியூஎன் low. Interferon and limitation quality control. Interferon limitation ஹீமோலஜிக்கல் என்றால் ஆர்பிசியில் உடைந்து பிளட் கண்டென்ட் ஆகும். ஆர்பிசியில் இருக்கும் சில எம்சிஎம், குறிப்பாக அர்கினைசின், சில யூரியா ஆசிட்ஸில் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுத்தலாம். இதனால் செவரலின் ஹீமோலைகேட் கேம்பில் இருந்தால் ரிசல்ட் பாதிக்கப்படலாம். புளோரைட் ஆன்டிகோஆகுலன்ட், சோடியம் புளோரைடு யூரியா எம்சிஎம்ஐ இன்ஹிபிட் செய்கிறது. பியூஎன் என்சைமேட்டிக் மெத்தடில் யூரியா முக்கியமான என்சைமாகும். இதனால் புளோரைடு கண்டென்ட் பியூஎன் அசைட் பயன்படுத்தப்படும். மெடிசனில் சில மெடிசன் பியூஎன் அதிகரிக்கலாம். நெப்ரோடாக்சிக் ட்ரக், டையூரிட்டிக், சில ஆன்டிபாடிகளால் மெடிசனின் அதிகரிக்கலாம். இதனால் பியூ ரிசல்ட் மாறுபடலாம். இது அச்சை இன்டர்ஃபரன் மூலம் ட்ரக் கிட்னி இன்ஃபெக்ஷன் அல்லது ஹைட்ரஜன் மாற்றுவதன் மூலம் பியூஎனை உயர்த்தலாம். லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்பேன், பியூஎன் வைத்து கிட்னி டிசீஸை டயக்னோஸ் செய்யப்படுகிறது. சீரம் கிரியாட்டினை விட பியூஎன் லெஸ் ஸ்பெசிபிக் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷனை, எனில் பியூஎன் பல ஃபேக்டரை பாதிக்கப்படலாம். டயட்டு, ஹைட்ரஜன் ஸ்டேட்டஸ், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் மெட்டாபாலிசம். குவாலிட்டி கண்ட்ரோல், பேஷண்ட் சாம்பிள் ரன் செய்வதற்கு முன் குவாலிட்டி கண்ட்ரோல் பெர்ஃபார்ம் செய்ய வேண்டும். குவாலிட்டி மெட்டீரியல் குறைந்தது 2 லெவல், நார்மல் கண்ட்ரோல், அப்நார்மல் பேத்தாலஜிக்கல் கண்ட்ரோல். ஃப்ரீக்வன்சி பொதுவாக டெய்லி அல்லது ஷிஃப்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் அக்செப்டன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் வேல்யூ மேனுஃபேக்சர் அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள் இருக்க வேண்டும். பொதுவாக எஸ்டாப்ளிஷ் இன்னும் பிளஸ் எஸ்டிஎன் லிமிட்டரை பயன்படுத்துகிறது. குவாலிட்டி கண்ட்ரோல் அக்செப்டபிள் என்றால் பேஷண்ட் ரிசல்ட் வேலிட் பர் ரிப்போர்ட் செய்வதற்கு முன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் செய்ய வேண்டும். கேட் ஸ்டடி பிரசன்டேஷன். 65 years old, symptoms confusion, estimate rate, dark urine, several vomiting and diarrhea for 3 days. Lab result PUN 45 mg DL per high, serum creatinine 1.5 mg per TL slightly, PUN per creatinine low at 30% 1 high, interpretation, several vomiting, diarrhea, fluid loss of hydrogen, blood volume low, reaction to kidney blood flow. Pre-renal atromia,
at with temporary compared to with the creatine produced in the PUV antidote. Viva question high protein diet of increased liver அமோனியா வழியாக மாற்றுகிறது. யூரியா பிளட் அதிகரிப்பதால் PUL அதிகமாகிறது. What is the normal PUN creatine and potash around 25%, 25:1 indicated. பொதுவாக PUN per creatine 10:1 20:1 ரேஞ்சில் இருக்கும். 20:1 என்பது லெவல்டு இருக்கும். Anticoagulant is strictly controlled of PUN test and UI. சோடியம் குளோரைடு யூரியாவை எம்சிஎம்ஐ உற்பத்தி செய்கிறது. யூரியா PUN எம்சிமெட்டிக் ஆசிடின் முக்கிய அம்சமாகும். liver disease PUN level. லிவர் தன் அமோனியாவை யூரியாவாக சிந்தஸ் செய்கிறது. லிவர் டிசீஸ் லிவர் ஃபெயிலியராக சிந்தஸாக குறையும். Creatine test introduction and because enzyme is first step enzymatic PUN assay, which is conducted with mostly like a certain degrees of PUN level. Liver failure, water test summary of creatine test. Creatine test kidney ஓட ஃபில்டரேஷன் எஃபர்ட்லி அசஸ் பயன்படுகிறது. கிரியாடின் என்பது மசில் மெட்டாபாலிசம் உருவாகும் ஒரு வேஸ்ட் ப்ரொடக்ஷன். கிரியாடின் ப்ரொடியூஸ் மசில் மாஸ் உடன் தொடர்புடையது. கிட்னி பிளட் இருக்கும் கிரியாடின் ஃபில்டர் செய்து யூரின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. பிளட் கிரியாடின் அதிகரிப்பதால் கிட்னி ஃபில்டரேஷன் குறைந்திருக்கலாம். இன்ட்ரோஜன் ஒரு நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட். இது ஒரு மசில்ஸில் இருக்கும் கிரியாடின் பாஸ்பேட் பிரேக் டவுன் மூலம் உருவாகிறது. இது ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் ரேட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிறது. பிளட்ல இருந்து கிரியாடின் பிரைமரி கிட்னியை கிளியர் செய்கிறது. கிரியாடின் ஜாஃபர் மற்றும் என்சைமேட்டிக் மெத்தடை பயன்படுத்தப்படுகிறது. ஜாஃபர் மெத்தட் ஆஃப் கிரியாடின் ஆல்கலைன் மற்றும் பிக்ரிக் ஆசிட் மூலம் ரியாக்ட் செய்கிறது. இதனால் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்டு காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இதை கிரியாடின் பிக்ரேட் அண்ட் ஜொனோவிக் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. இதனால் காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் மெட்டீரியல் 505 to 520 nm பிளேன்ஸ்லேருந்து அப்சர்வேஷன் காட்டுகிறது. கலர் இன்டென்சிட்டி அண்ட் கிரியாடின் கான்சன்ட்ரேஷன், அதாவது கிரியாடின் ஹை, கலர் இன்டென்சிட்டி ஹை, ஃபார் அப்சர்வேஷன் ஹை. என்சைமேட்டிக் மெத்தட் கிரியாடின் பல என்சைம் ரியாக்ஷன் மூலம் பிரேக் டவுன் செய்கிறது. கிரியாடின் இல் உள்ள என்சைம் பயன்படுத்தப்படுகின்றன. இறுதி ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜெனரிக் சப்ஸ்டன்ஸ் உடன் ரியாக்ட் செய்து கலரட் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. இந்த கலர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் மெஷர் செய்து படுகின்றன. மெத்தடாலஜி கண்டு கைனடிக்ஸ் ஆஃப் அண்ட் என்சைமேட்டிக் கிரியாடின் எஸ்டிமேட் முக்கியமாக இரண்டு மெத்தட் பயன்படுத்தப்படும். கைனடிக் ட்ராப். இந்த மெத்தடில் உள்ள கிரியாடின் அல்கலைன் பிக்ரேட் அண்ட் ரியாக்ஷன் மூலம் கலர் உருவாகிறது. இந்த கைனடிக் மெத்தடில் உள்ள ஒரு ஷார்ட் டைம் இன்டர்வல் கலர் சேஞ்ச் ரேட்டு மெஷர் செய்யப்படுகிறது. இது பழைய எண்டு பாயிண்ட் மெத்தடில் சில நான் கிரியாடின் சப்ஸ்டன்ஸில் உள்ள இன்டர்ஃபைன் மூலம் உருவாகிறது. கைனடிக் கலர் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் கிரியாடின் கான்சன்ட்ரேஷன். என்சைமேட்டிக் மெத்தட் ஹை ஸ்பெசிஃபிக் மெத்தட் எம்சம் மூலம் கிரியாடின் ரியாக்ஷன் நடைபெறும். ஃபைனல் கலர் ப்ரொடியூஸ் செய்கிறது. எஃப்எம் மெத்தட் ஆஃப் இன்டர்ஃபைன் செய்யக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் உள்ள எஃப்எஸ்சி என்சைமேட்டிக் மெத்தட் குறைவாக இருக்கும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அசிட்டோசிட்டோல். இதெல்லாம் என்சைமேட்டிக் மெத்தட் ஜெனரலி better specifically and accurate செய்யக்கூடிய சாம்பிள் ரெக்யூர்மெண்ட். கிரியாடின் டெஸ்ட்டுக்கு சீரம் லித்தியம் ஹைப்ரிட் பிளாஸ்மா டைம்டு யூரியா சாம்பிள் 24 hours பயன்படுத்தலாம்.
Sample volume routine automated analysis observatory 50 சாம்பிள் தேவைப்படலாம். சாம்பிள் ஸ்டோர் சீரம் பொதுவாக 2.8 டிகிரி சி 2.3 டேஸ் ஸ்டேபிள் ஆகும். லாங்கர் ஸ்டோரேஜ்க்கு ஃப்ரிட்ஜின் பயன்படுத்தப்படுகிறது. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பிளட் கலெக்ஷனுக்கு முன் 24 ஹவர்ஸ் ட்ராங்குலின் எக்ஸ்ரேஸ் மூலம் அவர் செய்யலாம். ஹெவி எக்ஸசைஸ் மசில் மெட்டாபாலிசம் கிரியாட்டின் டெம்பரரி ஹை. குக்கர் மீட் டெஸ்ட்டுக்கு முன் 24 ஹவர்ஸ் குக்கர் மீட் இன்டேக் லிமிட்டட் செய்யலாம். கிரியாட்டின் சப்ளிமெண்ட் கிரியாட்டின் கண்டென்ட் சப்ளிமெண்ட் அவ்வாறு செய்ய வேண்டும், ஏனெனில் கிரியாட்டின் வாழ்வை பாதிக்கலாம். ஃபாஸ்டின் ஜெனரல் ப்ரீவெர்டட், அதனால் ரொட்டீன் கிரியாட்டின் டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டின் ட்ரிக் பண்டல் ஆகும். ரியேஜன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். Reagent and supplementary reagent, sodium hydroxide NO2, picric acid and creatinine standard. Creatinine plus picric acid alkaline NO2 color complex. Enzymatic method is reagent creatinine, sarcosine, acetose, peracet, chromoman. Instrumentation creatinine assay commonly performed using automated clinical chemistry analysis. Oscilloscope spectrophotometer photometric measurement commonly performed around 105-150. Producer kinetic sepsimeter work region test tube picric acid NO2 work region peptide செய்யவும். add sample approximate amount of serum standard of respective tube of integral observation 30 second interval observation measure செய்யவும். final observation 60 செகண்டுகள் ஃபைனல் அப்சர்வேஷன் மெத்தட் செய்து டிஸ்டில்டு வாட்டர் பிளாங்க் ரெஃபரன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கால்குலேஷன் சேஞ்ச் அப்சர்வேஷன், ஃபைனல் அப்சர்வேஷன், இன்டெகிரல் அப்சர்வேஷன். பிறகு ஹீட் அப்சர்வேஷன் பெர் மினிட் அடிப்படையில் கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அடல்ட் 61.9 to 111.9 mol, adult female 53.9 mol. Gas increases decrease value. Increase kidney related kidney damage, kidney failure, glomerulonephritic urine tract, other catheterizing congestive heart failure, muscle related rheumatomyelin, muscle tissue breakdown. Catheter decreases creatinine, decrease muscle mass, muscular dystrophy, advanced age, amputation. Other causes several liver disease, pregnancy. Interference and sepsimeter, pituitary interference ஏற்படுத்தலாம். pituitary கிரியாட்டின் இல்லாவிட்டாலும் ரியாக்ஷனில் உள்ள கலர் உருவாக்கக்கூடிய சர்பன்சாகும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், அஸ்பார்பிக் ஆசிட், அசிட்டோசைட்ரேட், செப்ளோகோரின், ஹை டோஸ் ஆஃப் செப்ளோமேசின். செப்பு இன்டர்ஃபரன்ஸ் CAACA. C என்பது குளுக்கோஸ், A அப்சார்பிக் ஆசிட், A அசிட்டோசைட்ரேட், C செப்ளோகோரின், S செப்ளோமேசின். Enzymatic method. Enzymatic creatinine method high specific in the minimal interference. General limitation, serum creatinine may be உடனடியாக டைஃபங்க்ஷனை காட்டக்கூடாது. இன்க்ளூடிங் ரிடக்ஷன் ஃபில்டரேஷன் ஏற்பட்ட பிறகுதான் சீரம் கிரியாட்டின் கிளியராக எக்ஸ்பிரஸ் ஆகலாம். அதனால் கிரியாட்டின் தனியாகவும் பார்க்கலாம். GFR, யூரின் ஃபண்டின், கிளினிக்கல் சிட்ரிக் போன்றவுடன் சேர்த்து வேல்யூட் செய்யப்படுகிறது. கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் வேல்யூட் சீரம் கிரியாட்டின் அதிகரித்தால் இது கிட்னி ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் இம்பேர் ஆகலாம். கிரியாட்டின் ஏஜ் செக் போன்ற பேஷண்ட் இன்ஃபாக்டருடன் பயன்படுத்தி EGFR கால்குலேட் செய்யப்படுகிறது. கிரியாட்டின் வேல்வு வைத்து அக்சுவல் அல்லது குரானிக் கிட்னியை
டிஜிட்டை கன்ஃபார்ம் செய்ய முடியாது. குவாலிட்டி கண்ட்ரோல் ரெக்யர்மெண்ட் லெபார்டரி கிரியேட்டின் இருக்க குவாலிட்டி கண்ட்ரோல் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் மெட்டீரியல் நார்மல் கண்ட்ரோல் அப்நார்மல் பேத்தாலஜி கண்ட்ரோல் குறைந்தது 2 லெவல் கமர்ஷியல் கண்ட்ரோல் பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரீக்வன்சி பொதுவாக ஒவ்வொரு ஸ்டெப் பிகின் குவாலிட்டி கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. லெபார்டரி புரோட்டோகால் பொறுத்து ஃப்ரீக்வன்சி மாறலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் மானிட்டர் ரிவ்யூ ஜெனிக் சாட் மூலம் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிசல்ட் வேரியேஷன் ஷிஃப்ட் ட்ரெண்ட் மானிட்டர் செய்யப்படுகிறது. வெக்கார்டு அண்ட் ரூல்ஸ் பயன்படுத்தி அனலிட்டிக்கல் ரன்ஸ் அக்செப்டபிளி ஆக இருக்கிறதா என்பது டிட்டர்மின் செய்யப்படுகிறது. ஆக்டடு 55 years old male, type 2 diabetic, 10 years, symptoms vertical, lab result serum creatinine 2.4 mg per liter, interpretant diabetic நீண்ட காலமாக இருப்பதால் எவ்வளவு கிரியாட்டின் plus clinical symptom diabetic kidney disease per diabetic nephropathic சப்ளை செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பற்றி இஜிஎம் கால்குலேட் செய்ய வேண்டும். EGFRI மூலம் கிட்னி கன்சனில் உள்ள சர்வீட்டு ஸ்டேஜை அசஸ் செய்ய முடியும். அதர் இன்வெஸ்டிகேஷன் யூரின் அல்புமின் புரோட்டீன் அசைட் பிளட் ப்ரெஷர் அசைன்மெண்ட் ரிப்பேர்ட் ரீனல் ஃபைனான்சியல் கிளினிக்கல் எவல்யூஷன். கிரியாட்டின் லெவல் blood sample 24 hours urine sample collected. Serum creatinine level used to measure the glomerular filtration rate. Urine sample with a fruit of creatinine level of urine. Creatinine level indicator of kidney health. Normal range higher creatinine, low creatinine. Normal creatinine level 0.5 1 to 2 mg per liter. Symptoms of high creatinine level, fatigue, fitness, shortness of breath, reduce the urine output. இதுதான் கொஸ்டின் ஆஃப் கிரியாட்டின். கிரியாட்டின் என்பது வாட் இஸ் த நார்மல் பிசியாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மசில் மாஸ் சீரம் கிரியாட்டின். கிரியாட்டின் என்பது மசில்ஸில் உள்ள கிரியாட்டின் பிரேக் டவுன் உருவாக்கும் வேஸ்ட் ப்ரொடியூஸ். அதனால் மசில்ஸ் மாஸ் இருப்பதால் பொதுவாக கிரியாட்டின் மசில்ஸ் மாஸ் இருக்கிற பொதுவாக கிரியாட்டின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். மசில்ஸ் மாஸ் குறைவாக கிரியாட்டின் லெவல் கம்பேரபிளி குறைவாக இருக்கும். வாட் இஸ் த ரியாக்ஷன்? ஆல்கலைன் பைபிக்ரேட்டட் மூலம் ரியாக்ஷன் செய்யப்படுகிறது. ரெடியூஸ் டிரான்ஸ்பெனிஃபிக் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. உருவாகும் கலர் இன்டென்சிட்டியை ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் மெஷர் செய்து கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷன் டிட்டர்மைன் செய்யப்படுகிறது. கிட்னி kinetic shaping method of preferred over the endpoint shaping method. Endpoint shaping method உள்ள ஒரு குறிப்பிட்ட ஃபைனல் டைம் டோட்டல் கலர் இன்டென்சிட்டியை மெஷர் செய்யப்படுகிறது. kinetic shaping மெத்தடில் உள்ள ஷார்ட் டைம் இன்டர்வல் கலர் சேஞ்சில் ரேட்டில் மெஷர் செய்யப்படும். இதனால் ஃபாஸ்ட் ரியாக்டின் நான் கிரியாட்டின் பிசிட்டோக்ரோமோம் ஜெனிக்ஸ் இன்டர்வென் குறைக்கப்படும். ஆன்டிபாடிக் இன்டர்ஃபரன்ஸ் வித் கிரியாட்டின் டெஸ்ட். சில ஆன்டிபாடிக் குறிப்பாக செப்டோப்ரோரின் என்று ஹை டோஸ் செப்டோமேசின் போலவும் பிஹேவ் செய்யலாம். இதனால் அடிஷனல் கலர் உருவாகி மெச்சூரல் கிரியாட்டின் ஹையாகவும் பிளாஸ்மி எவல்யூஷனாகவும் ஏற்படலாம். Compound which primarily respond to formation creatine, creatine phosphorus, method of pyruvate color complex of red orange. Is the following condition which decreases serum
muscular dystrophy. Marshall laboratory research summary. Uric acid test. The uric acid test பிளட்டிலும் யூரினில் இருக்கும் யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷனை மெஷர் செய்யப்படுகிறது. இது மெயின்லி கோட் டயக்னோஸ்டிக் மானிட்டர், கிட்னி டோன், கிட்னி டைஃபங்க்ஷன் ஆகியவற்றை எவல்வேட் செய்யப்படும். இதை கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்து பேஷண்டில் உள்ள குறிப்பாக ரேபிட் செல் பிரேக்டவுன் பேரி ஹை செல் டர்ன்ஓவர் இருக்கும்போது யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறதா என்பது செய்யப்படுகிறது. இன்ட்ரோடக்ஷன் யூரிக் ஆசிட் heterocyclic compound chemical formula C5H4N4O3 which where does not uric acid purine metabolism, final breakdown the product, purine adenine and guanine. இவை டயட்டரி சுவாரஸ்யத்திலிருந்து பிளட் செல்ஸில் டிஎன்ஏ பெற ஆர்என்ஏ டைரக்டாகவும் வருகின்றன. பிரின்சிபல் யூரினேட் மெத்தட். மாடர்ன் லெபார்ட்டரியில் உள்ள காமன்லி பயன்படுத்தும் போது மெத்தட் என்சைமேட்டிக் கலரிமெட்ரிக் மெத்தடு. இதே முக்கிய அம்சமாகும். யூரியேஷன் ஸ்டெப் ஆக்சிடேஷன். யூரியஸ் என்சைம் யூரிக் ஆசிட் ஆக்சிடேட் செய்கிறது. கலர் ஃபார்மேஷன் ஸ்டெப் 2 H2O2 பெராக்சைடு என்சைம் பிரசன்ட் குரோமோசிஸ்டத்துடன் ரியாக்ட் செய்கிறது. காமன் குரோமோ சேஞ்ச் 4 அமினோ ஆன்டிபியூரின் பிளஸ் டோனலிக் கம்பவுண்ட். இதனால் ரெட் கலர் குளோனின் மெனிலைன் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. ஸ்டெப் 3 மெஷர்மெண்ட். உருவாக ரெட் கலர் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் மெஷர் செய்யப்படும். பொதுவாக அரௌண்ட் 105 nm லென்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மெத்தட் ரியேஜன் சிஸ்டம் பொறுத்து வேவ்லென்த் மாறலாம். கலர் இன்டென்சிவ் பீட்டா யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன். யூரிக் ஆசிட் ஹை reaction to color, high observation color. Methodology and the patient preparation methodology. Automated method of biochemistry analysis பயன்படுத்த. இது அனாலிசிஸ் சாம்பிள் ரியாக்ஷன் உடன் ரியாக்ட் செய்து ஒரு கலர் இன்டென்சிட்டியாக ஸ்பெக்ட்ரோமீட்டர் மெஷர் செய்யப்படுகிறது. மேனுவல் மெத்தட் காமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் டெஸ்ட் செய்யலாம். இது பிளாங்க் ரியாக்ஷன் ஸ்டாண்டர்ட் சாம்பிள். இந்த அப்சர்வேஷன் மெஷர் செய்து ஸ்டாண்டர்டில் உள்ள கம்பேர் செய்து யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யலாம். சாம்பிள் ரிக்ரூட்மெண்ட். சீரம், ஹைப்ரின் and plasma, ETA plasma, secondary sample 24 hours urine sample ஐயும் யூரிக் ஆசிட் மெஷர்மெண்ட்க்கு பயன்படுத்தலாம். சில லேபரட்டரி புரோட்டோகாலில் உள்ள யூரின் சாம்பிள் NaOH பிரசன்டிவேட்டிவ் பயன்படுத்தப்படுகிறது. இது சாம்பிள் ஹேண்ட்லிங் மற்றும் யூரிக் ஆசிட் பிரிசிபிடேஷனை கண்ட்ரோல் செய்யும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் டயட். டெஸ்ட்டுக்கு முன் 24 hours ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எவ்வளோ அவாய்ட் செய்யணும் லிமிட்டட் செய்யப்படும். எக்ஸாம்பிள் ரெட் மீட், ஆரஞ்சு மீட், வெஜிடேரியன், சீ ஃபுட், ஹை ஃபங்க்ஷன் ட்ரிங்க். Fasting 2 to 12 hours fasting சில லேபரட்டரி recommended யூரிக் ஆசிட் டெஸ்ட் fasting அனாலிசிஸ் மானிட்டர் அல்ல. லேபரட்டரி ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபாலோ செய்ய வேண்டும். மெடிசன் பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை டாக்டருடன் தெரிவிக்க லேபரட்டரியும் தெரிவிக்கப்பட வேண்டும். யூரிக் ஆசிட் கம்பேரிசன் விட்டமின் சி. யூரிக் ஆசிட் லெவல் பாதிக்கப்படலாம். reagent and instrumentation design. யூரிக் ஆசிட் அண்ட் இன்டர்மிடேஷன் ப்ரொசீஜர். இது reagent and யூரிக் ஆசிட் மெத்தடுக்கு முக்கிய பயன்படுத்தப்படும். யூரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் செய்யப்படுது. பெராக்சைடு H2O2 ரியாக்ஷனுக்கு உதவுகிறது. 4 அமினோ ஆன்டிபியூரின் சிஸ்டமில் ஒரு பகுதியாகும். பினலிக் கம்பவுண்டுக்கு உதாரணமாக THHPSA யூரிக் ஆசிட் ஸ்டாண்டர்ட் நோ கான்சன்ட்ரேஷன் கால்குலேட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் fully automated clinical chemical analysis. Weigman chloride and producer label the tube and 3 tube
hyperinflation with timing during SKB 24 hours urine பயன்படுத்தலாம். சாம்பிள் வால்யூம் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்களை 50 UV சாம்பிள் பயன்படுத்தலாம். டோஸ் சீரம் பொதுவாக 2 to 8 degrees-இல் 2 to 3 days ஸ்டேபிளாக இருக்கும். லாங்கர் சோர்ஸுக்கு ஃபிக்ஸின் பயன்படுத்தலாம். லேபரட்டரி புரோட்டோக்காலை ஃபாலோ செய்ய வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸ் பிளட் கலெக்ஷனுக்கு முன் 24 hours சென்சுனோஸ் எக்ஸசைஸ் அவாய்ட் செய்ய வேண்டும். குக்கட் மில்க் அதிகமாக எடுத்துக்கொள்வது டெக்ஸிக்கு லிமிட்டு. மீட் பியூரின் அதிகமாக இருப்பதால் பியூரின் இன்டேக் ஹை, யூரிக் ஆசிட் ஹை. கிரியாடின் சப்ளிமெண்ட் பேஷண்ட் பயன்படுத்தும் கிரியாடின் கண்டென்ட் சப்ளிமெண்ட்டுக்கு பற்றி ஹெல்த் கேர் ப்ரைவேட்டட் லேப் தெரிவிக்க வேண்டும். ஃபாஸ்டிங் ஓவர் நைட் டெஸ்டின் சில ப்ரோட்டோக்கால் பர்பஸாக இருக்கும். யூரிக் ஆசிட் டெஸ்ட்க்கு ஃபாஸ்டிங் டி மானிட்டரிங் அல்ல. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் adult 3.472 mg per liter. Population reported to upper limited to 8.5 mg per dl வரை இருக்கலாம். adult female 2.4 to 6.0 mg இருக்கலாம். மோனோபஸ் பிறகு லெவல் சுட்டு அதிகரிக்கலாம். சில்ட்ரன்ஸ் 2.0 5.5 mg dl. 24 hours uric acid 250 per 750 mg per 24 hours. Infection and cancer. Increase uric acid, hyperuricemia. யூரிகேமியா பிளட் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். இதனால் தொடர்புடைய கண்டிஷன்கள் GOID யூரிக் ஆசிட் செல்ஸ் ஜாயிண்டில் டெபாசிட் ஆகும். ரீனல் ஃபெயிலியர் கிட்னி யூரிக் ஆசிட்டை சரியாக எக்ஸ்கிரீட் செய்ய முடியாமல் போகலாம். சிண்ட்ரோம் பியூரின் மெட்டாபாலிசம் டிஸார்டர். லுகுமியா அதிகமாக செல் பிரேக் டவுன் காரணமாக யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறார். ரேபிட் செல் கீமோதெரபி போன்ற சிச்சுவேஷன் காரணமாக செல் பிரேக் டவுன் ஏற்படுவது யூரிக் ஆசிட் ரிப்பீட்லை அதிகரிக்கலாம். டிகிரீஸ் வேல்யூ ஆஃப் ஹைபோயூரிகேமியா பிளட் யூரிக் ஆசிட் லெவல் குறைவாக இருப்பதால் இதனால் தொடர்புடைய கண்டிஷன்கள் ஃபான்போனிக் சிண்ட்ரோம், வில்லியம்சன் சிண்ட்ரோம், செவரல் லிவர் டிசீஸ், மால்நியூட்ரிஷன். கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் யூரிக் ஆசிட், டயட்டரி அண்ட் லைஃப் ஸ்டைல், ஹை பியூரின் டயட், ஆல்கஹால் கன்சம்ப்ஷன், dihydrogen objective disease for treatment. Chemotherapy rapid cell breakdown காரணமாக ரீனல் டைஸ்ஃபங்க்ஷனை டயோடிக் சரிப்படுத்தலாம். கேசஸ் ஆஃப் டிகிரீஸ் யூரிக் ஆசிட், அல்பபுரினல் தெரபி யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் குறைகிறது. ஹை டோசேஜ் ஆஸ்பிரின் யூரிக் ஆசிட் ஹேண்டிலை பாதிக்கலாம். வில்லியம்சன் டிசீஸ், ஃபேன் கோலின் டிசீஸ். டிஃபரன்ஸ் சில சப்ஸ்டன்ஸ் யூரிக் ஆசிட்டை அசைல் ரிசல்ட் பாதிக்கலாம். ஹீமோலைசர் ஏற்படும் போது சாம்பிள் உள்ள அதிகம் ஹீமோகுளோபின் இருக்கும். இதில் குறிப்பாக ஓல்டர் அசெட் மெத்தடில் உள்ள அப்சர்வேஷன் ரீடிங் பாதித்து தவறான ரிசல்ட்டை கொடுக்கலாம். பைல்ரூபன் லாக்டிக் கேம்பிள் பைல்ரூபன் அதிகமாக இருக்கும். இது மெத்தட் ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட்டை இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். லிபிமியா பிளட்டில் உள்ள அதிக லிப்பிடு இருந்தால் சாம்பிள் லிபிமிக் இருக்கும். இப்போட்டோமீட்டர் மூலம் ரீடிங் செய்யப்படுகிறது. ரீடிங் பாதிக்கப்படலாம். மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அசையில் உள்ள இவற்றில் இன்டர்ஃபரன்ஸ் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். ஆனால் அசை ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன் ஃபாலோ செய்ய வேண்டும். இன்டர்ஃபரன்ஸ் விட்டமின் சி பார் அஸ்பாரிக் ஆசிட். அஸ்பாரிக் ஆசிட் ரிடியூசிங் ஏஜென்ட். இது யூரிக் ஆசிட் அசையில் நடைபெறும். ஆக்சிடேஷன் பார் கலர் ரியாக்ஷனை இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். இதனால் மெஷர் யூரிக் ஆசிட் வால்வு பாதிக்கப்படலாம். லிமிட்டேஷன் யூரிக் ஆசிட் ரிசல்ட்டை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு டிசீஸ் டயக்னோசிஸ் செய்யக்கூடாது. ரிசல்ட்டை சிம்டம்ஸ் ப்ளஸ் டயட், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதர் லேபரட்டரி டெஸ்ட் இவற்றுடன் சேர்ந்து இன்டர்பிரேட் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் லேபரட்டரி குறைந்தது
2 to 5 level select செய்ய வேண்டும். 2 level நார்மல் கண்ட்ரோல், அப்நார்மல், பாத்தாலஜிக்கல் கண்ட்ரோல். குறைவாக டெய்லி லெபார்டரி புரோட்டோகாலை ஃபாலோ செய்ய வேண்டும். குவாலிட்டி கொண்ட ரிசல்ட் அக்செப்டபிள் மீன் சுற்று அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள் இருக்க வேண்டும். பொதுவாக 2 லிமிட்டை பயன்படுத்தி குவாலிட்டி கொண்ட மானிட்டர் கண்ட்ரோல் வால்யூ அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள் இருந்தால் மட்டும் பேஷண்ட் ஒரு ரிசல்ட் செய்யப்பட வேண்டும். எக்ஸ்டர்னல் லெபார்டரி டெஸ்ட் பெர்ஃபார்ம் வெளிவராக மதிப்பிடப்படும். டெஸ்டில் உள்ள அக்யூரேசி மற்றும் ரிலேட்டபிள் மெயின்டைன் செய்ய வேண்டும். Case study: patient profile, age 50 years old, male, symptoms: severe acute pain of the right back, traveling of the joint, left, result serum uric acid 8.8 mg per liter. Adult male 3.4 7.2 mg. Male increaser. Interpretation: hyperuric can lead to formation to monosodium urate crystal joint. Eva question: what enzyme is used in the enzyme polarimetric method of uric acid? Answer: urease. What is the final breakdown of producing purine metabolism in human? Answer: uric acid. Why is a human typically have lower preference range than men? Estrogen, promoter, renal, uterine excretion, clearance. MG question: clinical mature type topic test creatinine clearance CR test. Creatinine clearance CRCL test. கிட்னி ஃபில்ட்ரேஷன் எபிலிட்டி வேல்யூட் செய்யப்படும். கிட்னி பிளட்ல இருந்து கிரியாட்டினை எவ்வளோ எஃபெக்டிவ் ஃபில்டர் செய்கிறது என்பதை மதிப்பிடப்படும். இதன் மூலம் குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் எஸ்டிமேட் செய்ய வேண்டும். குரானிக் டிசீஸ் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் ஆஃப் மானிட்டரிங் ரீனல் ஃபில்ட்ரேஷன் அசைன்மெண்ட். இன்ட்ரோடக்ஷன்: கிரியாட்டின் என்பதை கலிட்டல் மசிலில் உள்ள இருக்கும் கிரியாட்டின் பாஸ்பேட் பிரேக்டவுன் உருவாக்கும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். கிரியாட்டின் புரொடக்ஷன் பொதுவாக ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் போது மசில் மாஸ் பொறுத்து மாறும். சாம்பிள் ஃப்ளோ: மசில் கிரியாட்டின் பாஸ்பேட் ஃப்ளோ, கிரியாட்டின் லோ, blood low and glomerular low urine. Which the creatinine used to measure kidney filtration. Creatinine renal glomerular ஃப்ரீயா ஃபில்டரேஷன் ஆகிறது. அது நார்மலின் சிக்னிஃபிகேஷன் முறையை அப்சார்ப்டு ஆகாது. அதனால பிளட்டில் உள்ள கிரியாட்டின் உள்ள கான்சன்ட்ரேஷன் மற்றும் குறிப்பிட்ட காலத்தில் யூரின் எக்ஸ்கிரீட்டட் கிரியாட்டின் கான்சன்ட்ரேஷன் கம்பேர் செய்தால் கிட்னி ஃபில்டரேஷன் கெப்பாசிட்டி எஸ்டிமேட் செய்ய முடியும். பிரின்சிபல் ஆஃப் கிரியாட்டின் கிளியரன்ஸ். கிளியரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிட்னி முழுமையாக கிளியர் செய்ய பிளாஸ்மா வால்யூம் சாம்பிள் சொன்னால் கிட்னி மினிட்ஸ் எவ்வளவு பிளாஸ்மா கிரியாட்டினில் இருந்து கிளியர் செய்கிறது, அதுதான் கிரியாட்டின் கிளியரன்ஸ். பிளட் கிரியாட்டின் பிளஸ் யூரின் கிரியாட்டின், யூரின் ஃப்ளோ ரேட் ஃப்ளோ, கிரியாட்டின் கிளியரன்ஸ் ஃப்ளோ, எஸ்டிமேட்டர் கிட்னி ஃபில்ட்ரேஷன். மெத்தடாலஜி: plasma creatinine clearance, renal artery, renal vein into plasma creatinine. The creatinine that is not filtration return to renal vein. Urine 24 hours volume to etc. Creatinine, urine bladder. Another renal artery, plasma creatinine 50% to 20% filtrated in the filter. GFR. Tubular secretion to residue observation to create a very small amount CFR reaction. Sample handling analysis result in application. Sample handle blood serum, urine, centrifugation, transfer to the analytical analysis. Capillary electrophoresis with ultraviolet detection, CEP and IH addition, simulation run to creatinine and amino acid. Result and publication:
metabolic studies, creatinine monitoring, normalization protocol for urine test. Methodology instrumentation. Methodology creatinine concentration measure செய்து mainly 2 மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது. செபி மெத்தட் அண்ட் கலோரிமீட்டர். கிரியாடின் அல்கலைன் உடன் கிரியேட் செய்து கலர்டு காம்ப்ளெக்ஸை உருவாக்கிறது. இந்த கலர் இன்டென்சிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை மெஷர் செய்து கிரியாடின் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யப்படுகிறது. என்சைமேட்டிக் மெத்தட் ரியாக்ஷன் மூலம் கிரியாடின் ஸ்பெசிபிலிட்டி மெஷர் செய்யப்படும். செஃபி மெத்தட் மூலம் மோர் ஸ்பெசிபிக் மற்றும் இன்டர்ஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸில் எஃபெக்ட்ஸ் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிரியாடின் எஸ்டிமேஷன் பொதுவாக ஆட்டோமேட்டிக் கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் மூலம் செய்யப்படுகிறது. பீக்மன் கவுலர் ரோஹஸ் சப்போஸ் அப்டோட் நேச்சுரல் சாம்பிள் ரிக்வயர்மெண்ட் பிளட் சாம்பிள் சீரம் அல்லது பிளாஸ்மா அப்சர்மெண்ட் 1 to 2 ml பிளட் பயன்படுத்தலாம். யூரின் சாம்பிள் ப்ரீவியஸ் 24 hours யூரின் கலெக்ஷன் 24 hours யூரின் பிளட் செய்யப்பட்ட ஒரு செலுத்தவும். இங்கே முக்கியமான ஒரு யூரின் வால்யூம் மற்றும் முழு கலெக்ஷன் பேர்டு யூரினாக சரியாக கலெக்ட் செய்ய வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். டெஸ்டுக்கு முன்னாடி 24 பிஃபோர் த டூரிங் த யூரின் கலெக்ஷன் அதிகமாக குக்கர் மீட் சாப்பிடுவதை அவாய்ட் செய்ய வேண்டும். குறிப்பாக பீஃப் மீட் அண்ட் ஃபுட் கிரியாட்டின் லெவல் வந்து டெம்பரரில் அதிகரிக்கலாம். அவாய்ட் செய்ய வேண்டும். ஹெவி எக்ஸசைஸ் மசில் மெட்டாபாலிசம் அதிகரிக்கும். கிரியாடின் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கலாம். ஹைட்ரேஷன் டெஸ்ட் பீரியட் முழுவதும் நார்மல் அண்டு கான்சன்ட்ரேட் ஹைட்ரஜன் மெயின்டைன் செய்ய வேண்டும். அதிகமாக குறைவாக தண்ணீர் குடிப்பதால் அவாய்ட் செய்ய வேண்டும். காஃபி, டீ, ஆல்கஹால் போன்ற பிஹெச் அவாய்ட் செய்ய லெபார்டிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபாலோ செய்யலாம். மெடிசன்டேஷன் சில மெடிசன் கிரியாடின் மெஷர்மெண்ட் அல்லது ரீனல் ஃபண்டின் எஃபெக்ட்ஸ் ஆகலாம். ஹீமெட்ரிக்டின் செப்ளோகோடின் டயூரிட். ப்ரொசீஜர் 24 hours யூரின் கலெக்ஷன். டெஸ்ட் முழுவாக மார்னிங் ஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் யூரின் பேஷண்ட் காலை எழுந்ததும் பிளாடர் முழுமையாக எம்டியாக செய்ய வேண்டும். இதை ஃபர்ஸ்ட் யூரின் சாம்பிள் கலெக்ஷன் செய்யாமல் டாய்லெட் டிஸ்கார்டர் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஷார்ட் டைம் ஆக பதிவு செய்ய வேண்டும். இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மார்னிங் யூரின் டிஸ்கார்டர் பிளஸ் டைம் அவுட் ஸ்டெப் நெக்ஸ்ட் 24 hours. அதற்கு பிறகு வரும் ஒவ்வொரு யூரின் சாம்பிளையும் ப்ரொவைடர் கண்டெய்னர் கலெக்ட் செய்ய வேண்டும். கலெக்ஷன் கண்டெய்னர் ரீஃப்ரிஜரேட்டட் ஐஸ் கூல் கண்டிஷனில் வைத்திருக்க வேண்டும். லெபார்டரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஏற்ப ஸ்டெப் 3 எக்ஸ்ட்ரூல் 24 hours ஸ்டார்ட் டைம் சரியாக 24 கழித்து பேஷண்ட் குறிப்பாக எம்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிளட் கலெக்ஷன் 24 hours யூரின் கலெக்ஷன் பிளட் அண்ட் பிளட் சாம்பிள் எடுக்கப்படுகிறது. அப்சர்மெண்டில் 1 ml பயன்படுத்தலாம். பிளட் சாம்பிள் பிளாஸ்மா சீரம் கிரியாடின் மெஷர் செய்யப்படுகிறது. லெபார்டரி ப்ராஜெக்ஷன் டோட்டல் யூரின் வால்யூம் 24 hours கலெக்ஷன் 2 யூரின் வால்யூம் மெஷர் செய்யப்படுகிறது. பேஷண்ட் டீட்டெயில்ஸ் ஹைட் அண்ட் வெயிட் ரெக்கார்ட் செய்யப்படும். கிரியாடின் மெஷர்மெண்ட் கிரியாடின் மெஷர் செய்யப்படும். சீரம் பிளாஸ்மா சீரம் கிரியாடின் மெஷர் செய்யப்படும். கிளியரன்ஸ் கால்குலேஷன் இந்த வேல்யூ பயன்படுத்தி கிரியாடின் கிளியரன்ஸ் CR/CL கால்குலேட் செய்யப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஏஜ் அண்ட் செக் கிரியாடின். அடல்ட் மேல் 97 to 137 ml per ml. Adult female 28 ml per ml. 40 to 65 ml per ml. ஏஜ் எஃபெக்ட்ஸ் 40 years பிறகு நார்மல் GFR கிராஜுவல் டிகிரி ஆகலாம். அப்ரோமேட்லி 6.5 ml per decade ஆகலாம். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் டிகிரி கிரியாடின் கிளியரன்ஸ். CR/CL குறைவாக இருந்தால் கிட்னி பிளட் ஃபில்டர் செய்வதில் டிஃபிகல்டி இருப்பதை காட்டலாம். பாசிபிளி காய்ச்சல் அக்குள் கிட்னி ஃபெயிலியர். AKI குரானிக் கிட்னி டிசீஸ் CKD
glomerular hepatic cerebral dihydrogenase, heart failure, reduced renal blood fructose adjustment, CRCL முக்கிய கிளினிக்கல் பாராமீட்டர் பல மெடிக்கேஷன் கிட்னி மூலம் எலிமினேட் செய்யப்படுகிறது. CRCL குறைவாக இருந்தால் ரீனலின் ட்ராக் அதிகமாக இருக்கும் மக்களும் பண்ணலாம். அதனால் டாக்ஸிக் டு பிரிவெண்ட் த ஃப்ரக்டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் CRCL ஹைப்பர் ஃபில்டரேஷன் பாசிபிள் கேஸ் pregnancy, early diabetes, nutrition and high dietary protein intake. Case of decreased CRCL, chronic kidney disease, glomerulonephritic dihydrogenase, shock, reduced renal blood pressure. Interferon and limitation. சில சப்ஸ்டன்ஸ் CRCL டச்சிங் கிரியாட்டின் மெஷர்மெண்ட் பாதிக்கலாம். பைல்ரூபின் இருந்தால் இது அனாலிட்டிக் மெத்தடிக் கிரியாட்டின் ரிசல்ட்டை ஆர்டிகலி டிகிரீஸ் ஆகலாம். ஹீமோகுளோபின் அதிகமாக அதிக ஹீமோலைசிஸ் இருந்தால் சில மெத்தடில் ரிசல்ட்டு ஃப்ளெக்லியாக இருக்கலாம். ஹை லிபிட் எலிமியா காரணமாக ஹை லிபிட் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் ஆப்டிகல் மெஷர்மெண்ட் பாதிக்கப்படலாம். ரிசல்ட் ஆர்டிகல் இன்க்ரீஸ் ஆகலாம். லிமிட்டேஷன் கிரியாட்டின் டு பிளட் செக்ரேஷன் கிரியாட்டின் குளோமரல் மூலம் ஃப்ரீலி ஃபில்டர்ஸ் ஆகிறது. ஆனால் சிறிய அளவு கிரியாட்டின் புரோசெமல் டூப்ளெக்ஸில் செக்ரேஷன் செய்யப்படுகிறது. இதன் டூப்ளர் செக்ரேஷன் காரணமாக யூரின் கிரியாட்டின் எக்ரேஷன் ஃபில்டரேஷன் மட்டும் காட்டுவதை விட சற்று அதிகமாக இருக்கும். அதனால் கிரியாட்டின் கிளியரன்ஸ் த்ரூ CRF ஓவர் ரெட்டைன்மெண்ட் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் ஹெபாட்டிக் கமர்ஷியலி அச்செட்டிக் பொதுவாக நார்மல் கண்ட்ரோல் அப்நார்மல் கண்ட்ரோல் 2 லெவல் பயன்படுத்தப்படுகிறது. சீரம் யூரின் கிரியாட்டின் மெஷர்மெண்ட் அனாலிட்டிக் பெர்ஃபார்ம் மானிட்டர் செய்ய குவாலிட்டி கண்ட்ரோல் லீவிங் ஜீனிக் சார்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் லீவிங் ஜெனிக் சார்ட் மூலம் மானிட்டர் செய்யப்படும். இதன் மூலம் அனாலிட்டிக்கல் வேரியேஷன் மற்றும் அன்அச்சபிள் ஷிஃப்ட் ரேஞ்ச் இருக்கும். 24 hours urine collection completeness check. Creatinine clearance test complete 24 hours collection மிகவும் இம்பார்ட்டன்ட். கலெக்ஷன் கம்ப்ளீட் ஆக இருக்கிறதா என்பது எக்ஸப்டிவ் டெய்லி கிரியாட்டின் எக்ஸ்கிரீஷன் மூலம் செக் செய்ய வேண்டும். மெயின் 20 to 25 mg per kg per day, humans 50 to 20 mg per kg to எக்ஸப்டிவ் ரேஞ்சை விட குறைவாக இருந்தால் இன்கம்ப்ளீட் யூரின் கலெக்ஷன் ஆக இருக்கிறது என்பதை செப்பரேட் செய்யலாம். கேப்சர்டு இந்த எக்ஸாம்பிள் captured to 58-year-old male, symptoms vertical slide, peripheral edema, serum creatinine 1.8 mg/TL, 24 hours urine volume 500 ml, urine creatinine UC 120 mg/TL. Calculation 24 into 16 equal to 1450 minutes. Volume up to 500 per 1414 equal to 1.04 ml/TL. Step creatinine clearance formula CRCL PC/V PC urine creatinine 120 mg/TL, V urine flow rate 1.04 ml/TL, PC plasma serum creatinine 1.8 mg/TL. Answer is 69.3 ml minutes. Interpretation. Creatinine question. Clearance normal value, age range, male normal range and the female normal range. Male to M is 7.3. 1.73 M2 age different creatinine clearance normal range. Viva question. Viva test creatinine clearance over time through GFR. கிட்னி கிரியாட்டின் குளோமரல் ஃபில்ட்ரேஷன் செய்வதோடு ப்ரோசமல் டியூபில் சிறிதளவு
செக்ரெட் செய்யவும் செய்கின்றன. இது யூரின் கிரியாட்டின் அளவு ஃபில்ட்ரேஷன் மட்டும் காட்டுவதை விட சற்று அதிகமாக இருக்கும். வாட்டர் டயட்ரிகேஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் 24 hours யூரின் கலெக்ஷன். ஹை இன்டேக் குக்டு மீட் அவாய்ட் செய்ய வேண்டும். மீட் இருக்கும் கிரியாட்டின் ரிலேட்டட் கம்பவுண்ட் மெட்டபாலிசம் கிரியாட்டின் ப்ரொடக்ஷன் டெம்பரரி அதிகரிக்கலாம். If a patient collection urine for 12 hours can be creatinine clearance calculated. 12 hours collected not interchangeably with the standard 24 hours here. Empty question. It's a condition catch artificial level at creatinine high protein intake. Normal creatinine clearance for 25 years old female approximately 88 to 128 ml per minute. Have to the first margin to urine handle to starting 24 hours urine collected declared to the current time. Master renal function test summary. Urine micro albumin HER. Microalbumin test. Urine microalbumin test urine இருக்கும் very small amount albumin protein detect test. இயர்லி கிட்னி டேமேஜை கண்டறியும் இது முக்கிய பங்கு வச்சுக்கிறது. பயோமார்க்கு குறிப்பாக டயபெட்ரிக் நெப்ரோபதி இயர்லி கிட்னி விசிட் காற்றுக வசிகுலர் ரீச் அசைன்மெண்ட். கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்ப நிலை இருக்கும்போது அல்புமின் யூரின் லீக் ஆகலாம். பிரின்சிபிள் நார்மல் கல்ச்சர் கிட்னி கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் பேரியர் அல்புமின் பிளட் ரீடெண்டர் செய்யப்படுகிறது. ஹெல்த் கிட்னி பிளட் அல்புமின் கிட்னி ஃபில்டர் albumin related in the blood. Damaged kidney glomerular barrier damage, albumin leakage, albumin appear in urine. யூரின் மிக டைலூட் அல்லது கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் அல்புமின் கான்சன்ட்ரேஷன் மட்டும் அப்ரூவ் இருக்காது. அதனால் யூரின் அல்புமின் யூரின் கிரியாட்டின் உடன் கம்பேர் செய்து அல்புமின் டு கிரியாட்டின் ரேஷியோ கால்குலேட் செய்கிறது. மெத்தடாலஜி குவான்டிட்டிவ் மெத்தடாலஜி இம்யூனோ சாம்பிள் டர்போமீட்டரில் யூரின் சாம்பிள் இருக்கும்போது அல்புமின் ஸ்பெசிபிக் ஆன்டி ஹியூமன் அல்புமின் சேர்க்கப்படும். ஆன்டிபாடி அல்புமின் கிரியேஷன் மூலம் இம்யூனோ காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. இதனால் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கின்றது. இது டிபிடேட்டிவ் போட்டோமீட்டர்கள் மெச்சர் செய்து யூரின் அல்புமின் கான்சன்ட்ரேஷன் டிட்டர்மின் செய்யப்படும். அல்புமின் ஹை டிபிடேட்டட் ஹை மெச்சரன் சிக்னல் ஹை. நெப்ளோமெட்ரிக் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அல்லது லைட் கேட்டர் செய்கிறது. இது கேட்டர் லைட் மெஷர் செய்து அல்புமின் கான்சன்ட்ரேஷன் எஸ்டிமேட் செய்யப்படும். செமி குவான்டிடேட்டிவ் மெத்தட் குவான்டிடேட்டிவ் குரோமட்டோகிராஃபிக் டயட்ரிக் பயன்படுத்தி ரேபிட் ஸ்கிரீனிங் செய்யலாம். லெபார்டரி குவான்டிடேட்டிவ் மெத்தடை விட லெஸ் ப்ரீசியஸ் ஆனால் குயிக்லி ஸ்கிரீனிங் உபயோகம். சாம்பிள் requirement. Random early morning part urine preparation more practical. Random early part urine is a perfect morning sample use செய்வதால் கான்சன்ட்ரேஷன் ரிலேட்டோடு கன்சென்ட் ஆக இருக்கும். அல்புமின் டு கிரியாட்டினோட HER கால்குலேட் செய்யப்படுகிறது. ஆல்டர்னேட்டிவ் சாம்பிள் சில சுச்சுவேஷனில் 12 hours 24 hours கலெக்ஷன் கேட்கப்படலாம். ஆனால் ரொட்டேட்டிங் HER அசைன்மெண்ட்டுக்கு பாட்மானின் யூரின் குறைவாக இருக்கும். சாம்பிள் ஹேண்டில் அண்ட் ஸ்டெபிலிட்டி. சாம்பிள் கலெக்ஷன் பிறகு ப்ரொமோபேட்டிலி ப்ராசஸ் செய்ய வேண்டும். உடனடியாக ப்ராசஸ் செய்ய முடியாவிட்டால் லெபார்டரி இன்ட்ரூஷன் ஏற்ப 2 to 8 degree C ரீஃப்ரிஜரேஷன் பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் ப்ரொசீஜர் அண்ட் ரெஃபரன்ஸ் ப்ரொசீஜர் ஸ்டெப் கலபரேஷன் அனாலிசிஸ் மேனுஃபேக்சர் இன்ஸ்ட்ருமென்ஷன் படி கலபரேஷன் செய்ய வேண்டும். சாம்பிள் ப்ரிப்பரேஷன் யூரின் சாம்பிள் ரூம் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சர் லெவலில் மிக்ஸ் செய்ய வேண்டும். சென்ட்ரிஃபிகேஷன் சாம்பிள் வெல் டைப்ரிக் இருந்தால் தேவையான சென்ட்ரிஃபிகேஷன் செய்து ரிமூவ் செய்யலாம். ஸ்டெப் 4 சாம்பிள் லோடிங். யூரின் சாம்பிள் அனலைசருக்கு லோட் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் சாம்பிளையும் ரன் செய்ய வேண்டும். ஸ்டெப் 5 ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்.
அனாலாக்சர் யூரின் ஆன்டி ஆல்புமின் ஆன்டிபாடி கூறுடன் மிக்ஸ் செய்து ஆல்புமின் பிளஸ் ஆன்டிபாடி இம்யூனோ காம்ப்ளெக்ஸ் இதனால் உருவாக்கும் டிபிடேட்டிவ் ஆஃப் லைட் சிக்னலை அனாலாக்சர் மெச்சர் செய்கிறது. ஸ்டெப் 6 ஏசிஆர் கால்குலேஷன் ஆல்புமின் கான்சன்ட்ரேஷன் மற்றும் யூரினரி கிரியாடின் கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்தப்படுகிறது. ஏசிஆர் யூரின் ஆல்புமின் யூரின் கிரியாடின் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஏசிஆர் இன்டர்பிரிட்டேஷன் repeat the test. Clinical signification. Clinical signification yearly sign microalbumin increase ACR என்பது கிட்னி டேமேஜுக்கு ஒரு இயர்லி வார்னிங்காக இருக்கும். குறிப்பாக டைப் 1 மற்றும் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் டயபெட்டிக் நெப்ரோபேத்திக் இயர்லி தான் டிடெக்ட் செய்ய உதவுகிறது. கார்டியோவஸ்குலர் சிக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆஃப் யூரின் ஆல்புமின் என்பது கிட்னி ப்ராப்ளம் மட்டுமல்ல, கார்டியோவஸ்குலர் மார்பிடிட்டி அண்ட் மொராட்டிலிட்டிக்காக ஒரு டிபெண்டன்ட் மார்க்கர் ஆகும். இது உடலில் எண்டோத்தியல் டயஸ்குவென்ஷன் மற்றும் வாஸ்குலர் டிசீஸை இருப்பதற்காக ஒரு இண்டிகேட்டர் ஆகும். காஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஏசிஆர் அதிகரிக்கக்கூடிய கண்டிஷன் டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக், கார்டியோவஸ்குலர் ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். டெம்பரரி காஸ் ஆஃப் ரீஜன்லி இன்டென்சிவ் பிசிக்கல் எக்ஸசைஸ் கூட டெம்பரரி யூரின் ஆல்புமினை அதிகரிக்கலாம். காஸ் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஏசிஆர் ஆல்புமின் குறையலாம். பிளட் குளுக்கோஸ் controlled by blood pressure well controlled. appropriate ப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. செப்டை கண்டிஷன் காரணமாக யூரின் ஆல்புமின் டெம்பரரி அதிகரிக்கலாம். ஹீமோட்டூரியா யூரினல் பிளட் இருப்பதை மென்சுரல் சேஞ்ச் ரீஜன் டு எக்ஸசைஸ், ஃபீவர், செர்வரி ஹைப்பர்டென்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இவை ஆல்புமின் ஏசிஆரை ஃபாஸ்ட்லி ஹையாக வர வாய்ப்புள்ளது. ஃபிளாட் நெகட்டிவ் ரிசல்ட் வாட்டர் அதிகமாக இன்டேக் இருந்தால் யூரின் டைல்டு அதிகமாக இருக்கும். இதனால் ஆல்புமின் கான்சன்ட்ரேஷன் குறைவாக தோன்றி ஃபிளாட்லியே லோவாக ரிசல்ட் வரலாம். ஸ்டாண்டர்ட் டிப்டிக் லிமிடேஷன் புரோட்டீன் யூரின் புரோட்டீன் டிப்டிக் மைக்ரோ ஆல்புமின் ரேஞ்சு இருக்கும். இவை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்புமின் டிடெக்ட் செய்யலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் குறைந்து 2 லெவல் கமர்ஷியல் கண்ட்ரோல் ரன் செய்ய வேண்டும். நார்மல் கண்ட்ரோல், ஆல்புமின் பேத்தாலஜிக்கல் கண்ட்ரோல். ஸ்டிமுலேஷன் மெயின்டெனன்ஸ் அனாலிசிஸ் ரெகுலர் கலபரேஷன் செய்ய வேண்டும். ரொட்டீன் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மேற்கொள்ள வேண்டும். ரியேஜன் அண்ட் அனாலிசிஸ் பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து மானிட்டர் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் எவலுவேஷன் ரிவ்யூ அண்ட் ஜெனரிக் ஸ்டார்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் வேரியேஷன் மற்றும் ட்ரெண்ட் மானிட்டர் செய்ய வேண்டும். வெஸ்ட்கார்ட் ரூல்ஸ் அனாலிட்டிக்கல் ரன் அக்செப்டபிள் அல்லது டிட்டர்மின் செய்ய வேண்டும். சாம்பிள் ஃப்ளோ ஓசி ரன் லீவ் இன் ஜெனடிக்ஸ் வெஸ்ட்கார்ட் ரூல்ஸ் acceptable in the result value. Microalbumin ACR capturing patient profile 55 years age, history 2 type of diabetes, 10 years plus hypertension, integral test, protein urine tryptic, protein negative, ACR result, morning spot urine ACT 55 ng per tab, interrepetant lesser than 30 mg per gram per normal, 55 mg per g increase albuminuria and 60 mg per increase albuminuria. Path result of about 30 mg per g indicated pre-session mortality increase at albuminuria. Clinical signification protein the typic
இருந்தாலும் ஃபெவிக்விக் H2 அல்புமின் லீக்கேஜை டிடெக்ட் செய்யப்படுகிறது. கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிங் வந்தால் கிளினிக்கல் பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. Microalbumin test, important urine microalbumin test, detect early kidney damage, assess risk of people high blood pressure, monitor diabetic kidney disease (DKT), detect early high paid of treatment of medication adjustment. Microalbumin test. Definite microalbumin in primary of HCR. HCR 32 300 mg per creatinine. Tritonal called microalbuminuria. Currently in terminological model include albuminuria. Measure HB instead HC urine albumin. Urine concentration hypertension பொறுத்து மாறும். HCR கரெக்டாக urine concentration by comparing albumin with creatinine. இதனால் part urine sample பயன்படுத்தி reliably assignment செய்ய வேண்டும். வேறு primary clinical causes microalbuminuria, diabetic mellitus, hypertension. By its routine dipstick in antivicator detection microalbumin. Next question, how to strengthen exercise of fatigue. Strength of exercise temporarily increase glomerular permeability. இதனால் urine albumin leakage temporarily அதிகரிக்கலாம். MG question. A normal reference range of albumin creatinine to HCR lesser than 30 mg per liter. Master laboratory test is urine protein test. Urine protein test வெளியேறும் புரோட்டீன் அளவு மெச்சர் செய்து அதில் இருக்கும் அல்புமின் டிடெக்ட் செய்யப்படும். ஹெல்த்லி கிட்னி ஃபில்டரேஷன் மாதிரி வேலை செய்து அதிகமாக புரோட்டீன் பிளட் சேவ் ஆகும். கிட்னி ஃபில்டரேஷன் டேமேஜ் ஆனால் கிட்னி டேமேஜ் புரோட்டீன் லீக்கேஜ் புரோட்டீனுரியா. Introduction heavy arterial பொதுவாக lesser than 150 mg புரோட்டீன் 24 hours urine எக்ரிட் செய்கிறார்கள். யூரினரி புரோட்டீனில் உள்ள சுமார் 85% ஃபில்டர் பிளாஸ்மா புரோட்டீன் மீதமுள்ள முக்கியமான டேம் பாஸ்போல் புரோட்டீன் உரோமோடுலின் ரீனல் செக்ரெட் செய்யப்படும். புரோட்டீன் தொடர்ந்து அதிகமாக இருந்தால் குளோமரல் டேமேஜ், டியூபுலர் டைஃபன்ஷன் அல்லது சிம்டமேட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ் ஏற்படலாம். இதுக்காக இண்டிகேஷன் ஹெல்த்லி கிட்னி புரோட்டீன் ரிட்டர்ன் பிளட் டேமேஜ் கிட்னி புரோட்டீன் லீக் இன்டு த யூரின் புரோட்டீனுரியா. பிரின்சிபல் புரோட்டீன் யூரின் டெஸ்டிங்க்கு பொதுவாக 2 அப்ரோச் செய்யப்படுகிறது. யூரின் டிப்ஸ்டிக், மோனோட்டிவ் போட்டோமெட்ரிக் அசஸ். டிப்ஸ்டிக் மெத்தடு புரோட்டீன் இண்டிகேட்டர் பிரின்சிபல் அடிப்படையில் கொண்டது. எப்படி வேலை செய்கிறது? டிப்ஸ்டிக் pH இண்டிகேட்டரை இருக்கும் ஃபிக்ஸ்டு பஃபர் pH புரோட்டீன் பிரசன்ஸ் காரணமாக இண்டிகேட்டரின் கலர் டேஷ் சேஞ்ச் ஆகலாம். காமன் இண்டிகேட்டர் டெட்ரா அப்ரோபினல் ப்ளூ ப்ரோக்ளோரல் ரெட் மெத்தட் டிபெண்ட் கலர் சேஞ்ச் yellow or blue green. புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் போது கலர் இன்டென்சிட்டி அதிகரிக்கும். இந்த மெத்தடு மெத்தடு ப்ரோக்ளோரல் ரெட் மெலோபைடு யூரினில் டோட்டல் புரோட்டீன் டைமெலோபைடு காம்ப்ளெக்ஸ் உடன் கிரியாச்சன் செய்து இதனால் ஒரு கலர்டு காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. இந்த கலரை ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் 600 nmn மெஷர் செய்கிறது. புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் ஹை, கலர் இன்டென்சிட்டி ஹை. மெத்தடாலஜி செமி குவான்டிட்டிவ் ரீஜன் டெஸ்ட் டிப்ஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கிரீன் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக குவான்டிட்டிவ் டோட்டல் புரோட்டீன் புரோட்டோமெட்ரி அல்லது அட்டோமெட்டர் அனலைசர் பயன்படுத்தப்படுகிறது. காமன் மெத்தட் PRM மெத்தட், பைரூட் மெத்தட்.
இவை யூரின் இருக்கும் டோட்டல் புரோட்டீன் அளவு எஸ்டிமேட் செய்கின்றது. பெசிபிக் அல்புமின் அசே இம்யூனோட்ரிபிள் அசே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மைக்ரோ அல்புமினுரியா யூரினரி அல்புமின் டிடெக்ட் செய்யப்படும். யூரின் புரோட்டீன் டு கிரியாடின் யூபிசிஆர் யூரின் கிரியாடின் அளவு கம்பேர் செய்து யூபிசிஆரை கால்குலேட் செய்யப்படுகிறது. யூபிசிஆர் யூரின் புரோட்டீன் பேர் யூரின் கிரியாடின் யூரின் கான்சன்ட்ரேஷன் வேரியேஷன் அக்கவுண்ட் செய்யப்படுகிறது. சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் டைப் 2 காமன்லி யூசர் சாம்பிள் 24 hours urine collection part midterm clean catch urine contributive assignment equip 24 hours collection diurnal use routine type testing the albumin 10 part urine converter preferred part of sample early morning urine general perfect sample variation sample உடனடியாக ப்ராசஸ் செய்ய முடியாவிட்டால் 2 to 8 degree refrigeration பயன்படுத்த வேண்டும். இதனால் பாக்டீரியா புரோட்டீன் டீஹைட்ரேஷன் சாம்பிள் இன்டர்மினம் பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் 10 to exercise சாம்பிள் கலெக்ஷனுக்கு 24 hours பிஃபோர் 10 to exercise அவாய்ட் செய்ய வேண்டும். ஹெவி எக்ஸசைஸ் காரணமாக டெம்பரரி புரோட்டோனூரியா ஏற்படலாம். பேஷண்ட் அட்வொகேட்டாக இருக்க வேண்டும். அதனால் எக்ஸசைஸ் வாட்டர் இன்டேக் அவாய்ட் செய்ய நல்லது. ஆனால் ஏனில் அதில் உள்ள டைலூஷன் காரணமாக புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் குறைவாக காட்டும். மென்சுரல் பேஷண்ட் முடிந்தால் மென்சுரல் காலத்தில் யூரின் சாம்பிள் கொடுப்பதை அவாய்ட் செய்ய வேண்டும். காரணம் மென்சுரல் பிளட் கண்டமினேஷன் யூரின் புரோட்டீன் ரிசல்ட் ஃபிளாக்ஸியாக தவறாக காட்டலாம். ரீஏஜென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிப்ஸ்டிக் மெத்தட் ரீஏஜென்ட் டிப்ஸ்டிக் பேப்பரில் உள்ள டிப்ஸ்டிக் டெட்ராப்ரோமோனல் புளூ சிட்ரட் பஃபர் டிப்ஸ்டிக் மெத்தட் புரோட்டீன் பிரசன்ட் இண்டிகேட்டர் கலர் சேஞ்ச் ஏற்படலாம். புரோட்டீன் இண்டிகேட்டர் கலர் சேஞ்ச் எமி குவான்டிடேட்டிவ் அசையம் ரீஏஜென்ட் ப்ரோலல் ரீஜன் யூரினரி புரோட்டீன் ரியாக்ட் செய்து கலர் காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். பவுமின் சீரம் அல்பம் பிஎஸ்சியை கொலாபரேட் செய்து புரோட்டீன் கான்சன்ட்ரேஷனாக பயன்படுத்தப்பட்டு அனாலிசிஸ் காலிபிரேஷன் உதவி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் செப்ரோமீட்டர் அல்லது ஆட்டோமேட்டட் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் எக்ஸாம்பிள் ரோஸ் கபஸ் பீக்மேன் கொலெக்டர் அனாலிசிஸ் producer and sample presentation producer and sample preparation centrifugation urine sample இருக்கும் செல்சி டிப்ரெட் ரிமூவ் செய்து தேவையான சென்ட்ரிஃபிகேஷன் செய்யலாம். 1500 to 200 rpm மினிட்ஸ் என்ற புரோட்டோகால் பயன்படுத்தலாம். ஆனால் எக்ஸெப்டிவ் சென்ட்ரிஃபிகேஷன் கண்டிஷன் லேபரட்டரி மேனுஃபேக்சர் புரோட்டோகால் பொறுத்து மாறலாம். டிப்ஸ்டிக் ப்ரொசீஜர் ஸ்டெப் 1 டிப்ஸ்டிக் யூரின் சாம்பிள் ப்ரீவியர்லி டிப் செய்ய வேண்டும். உடனடியாக டிப் ரிமூவ் செய்து எஸ்ஹெச் யூரின் டாப் மூலம் செய்ய வேண்டும். மேனுஃபேக்சர் குறிப்பிடும் பொழுது பொதுவாக சுமார் 60 செகண்ட் கலர் சேஞ்ச் எடிட் செய்ய வேண்டும். ஸ்டெப் 4 உருவான கலர் மேனுஃபேக்சர் கலர் சார்ட் உடன் கம்பேர் செய்ய வேண்டும். குவான்டிட்டி பிஆர்எம் method sample plus calibrator to designated to prevented prepare செய்ய வேண்டும். RPRB மோர்பின் ரீஜன் ஆட் செய்ய வேண்டும். 37 டிகிரி சி 5 மினிட்ஸ் இன்குபேட் செய்ய வேண்டும். உருவான கலர்டு காம்ப்ளெக்ஸை மெஷர் செய்து 600 ml அப்சர்வேஷன் செய்ய வேண்டும். பிஎன் பிளாங்க் ரெஃபரன்ஸாக பயன்படுத்தி புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்ய வேண்டும். Reference range takes a reference range value total urine for 24 hours lesser than 150 g of 24 hours. Spot urine protein lesser than 10 to 20 mg per lane. UPHR lesser than 0.2 mg per lane. Clinical signification present increase of urine protein important sign kidney disease chronic டிசீஸ் தொடர்ந்து புரோட்டோனூரியா இருப்பதால் சிகேசிடி ப்ராஜெக்டின் அசெஸ் மற்றும் மானிட்டராக உதவும்.
glomerular disease, glomerular damage ஏற்பட்டால் புரோட்டீன் யூரின் லீக் ஆகும். எக்ஸாம்பிள் glomerular diabetic nephropathy, glomerular damage protein leakage, proteinuria, nephrotic syndrome, severe proteinuria greater than 3.5 p per 24 hours nephrotic range proteinuria முக்கிய சூச்சி. pregnancy hypertension உடன் proteinuria இருந்தால் preclinical evaluation செய்யப்படும். மல்டிபிள் மயோலிமியா சில பேஷண்ட்கள் உள்ள லைட் ஷைன் புரோட்டீன் பெனிக் புரோட்டீன் யூரின் காணப்படலாம். கேஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் யூரின் புரோட்டீன், கிட்னி டிசீஸ், டயபெட்டிக் நெப்ரோபதி, glomerular nephrotic syndrome. Other causes servant UTI, fever, temporary cause of intensive physical exercise, temporary proteinuria, hematological cause, multiple myeloma, pink light chain of decreased value lesser than 150 mg per 24 hours urinary protein. Excretion in generally concentrated with its normal range. Usually pathological decreased proteinuria என்று சொல்றதில்லை. Low to normal urine protein generally highly renal protein reduction. Interference limitation flash fat to dipstick method, highly alkaline pH less than 8.0, Chakras, hematuria, semen containment and or present disunification, flash negative dipstick. பிளாஸ்டிக் கஞ்சமாக இருந்தால் டிடக்ளோபுலின் அண்ட் பெஞ்ச் புரோட்டீன் ஆர் மியூகோப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் highly diluted can yield flatly result low flatly தவறாக இவன் தான் ஆக்டிவ் proteinuria. Quality control and requirement, internal quality control, external quality control, collaboration. Internal quality control 2 level of change which everything should be. External quality control participate proximal test program will have instrumentation hatchback. Collaboration performed multi-band of collaboration to quantity assay the regularly change of result. Cat study an example, cat for 50 years old male, 10 years history of 2 diabetic present in the fetal edema. Investigation part 320 mg per g creatinine in the UPCR. Follow up 24 hours confirmed 550 mg per 24 hours. Interreputant patient diagnosis modality increase albumin, microalbuminuria. Viva question, what is normal referred range of urine protein? Less than 150 mg per 24 hours. Principle of the urine tryptic protein test. The protein indicator, where is the indicator? Tetrabromopionyl change of color in the present in the albumin and concentrate buffer. Damon heartful protein button. Renal tubules which form significant protein healthily normal urinary protein. Benzoin protein, monoclonal antibody molecule light chain found in the urinary of patient with multiple myeloma. Urine protein test, normal value. Tryptic test protein, negative or track amount less than 120 mg per liter. Spot urine protein less than 8.0 mg. Urine protein to creatinine 24 hours urine protein test less than 150 mg per 25. Albumin to creatinine to ACR less than 30 mg per creatinine. Urinary protein test. What protein which what the lab see. What patient protein
triple plus protein plus triple plus on the urine report, yellow urine sample in the container, sample positive sign on the test strip, looks like routine urine test, no obviously symptoms from the report. Lab test, glomerular damage, positive nephrotic syndrome, kidney filtration problem, risk of chronic disease, kidney disease, need the further test of UACR 24 hours protein. MG question, what upper limited in normal protein excretion healthily adult 24 hours urine sample? One grade or lesser than 150 mg per day. Which condition most strongly associated with heavy proteinuria greater than 3.5 mg per day? Answer B. Nephrotic syndrome. Which are the following the case of flash positive dipstick protein test? Highly alkaline urine. pH lesser than 8. Master test summary total protein associated renal test.